தனியார் சார் இப்போ தனியார் சார் இப்போ டாஸ்மாக் மதுபானத்தால் மிகப்பெரிய உடல்நலக்குறைவு, பல்வேறு நோய்கள் ஏற்படுது. ஆனால் அதற்கு அனுமதி அளித்து விட்டு இந்த இயற்கை பானமான கல்லுக்கு அனுமதி மறுப்பது ஏற்க முடியாது என்பதுதான் ஒரு பொதுவான பெருவாரியான மக்களின் கருத்தாக இருக்கிறது. அதனால் இது இனிமேல் அது ஆய்வு நடத்தணுமா? ஏன்னா அது சங்க காலத்திலிருந்து கல் உணவாக அது பயன்படுத்தப்படுகிறது. அதைவிட அதிக போதை உள்ள பொருட்கள் இப்பொழுது வீதி வீதியாக விற்கப்படுகின்றன. மதுபானங்களும் சரி, நீங்கள் சொல்கிற கஞ்சா, கொக்கைன் உள்ளிட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றன. அவற்றை முழுமையாக தடை செய்யாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய குறைந்த அளவு அந்த போதை கொடுக்கக்கூடிய அந்த கல்லை மட்டும் தடை செய்வது என்ன நியாயம் என்பதுதான் இந்த நம்ம கல் நல்லுசாமி மற்றும் இந்த சீமான் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் கேள்வியாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் கல் அந்த தடையை நீக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லாட்டா அதை இல்லை ஆய்வு பண்ணி தான் முடிவு? ரெண்டு அரசாங்கமே இல்லை, மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசும் மாநில அரசும் அதை ஒரு உணவு கட்டுப்பாட்டு அல்லது விஞ்ஞானிகள் விவசாய வேளாண் அதிகாரிகளோடு கலந்து பேசி அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ், அதில் இருக்கிற நன்மைகள் தீமைகளை பற்றி ஆய்வு செய்து அரசு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு அது ஏற்கனவே இருக்கிற இயற்கையான மனிதனுக்கு உடல்நலத்தை பாதிக்காத இயற்கை பானம் தான் என்று முடிவுக்கு வந்துவிட்டால் நம்ம இதை ஏற்கிறோம், ஆதரிக்கிறோம். ஆனால் நாம் இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு போதைப் பொருட்கள் இங்கே சட்டவிரோதமாக விற்கப்படுகிறது, வாங்கப்படுகிறது. மக்கள் அதை பருகிற அதை நுகர்வை போலவேயா இப்போ கல்லும் கிடைக்குது. இப்போ அரசாங்கம் முதல்ல மாதிரி கல்லை கடுமையாக தடுக்கலை. இப்போ நீங்கள் கல் எங்கே கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் நாம் தமிழர் போராட்டத்துக்கு வாங்க சார். இந்த ஆடு மாடு மேய்ச்சல் போராட்டம்லாம் இப்படி சார் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்லை, அதுவும் நீங்கள் பெரிய அளவில் அது ஏற்கனவே நம்ம பல காலமாக இருக்கிற நடைமுறையிலிருந்து புதிதாக இது ஒரு 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 தாக்கத்தை எந்த அளவில் ஏற்படுத்துவது? அது மேய்ச்சல் நிலங்கள், ஆடு மாடு மேய்ப்பவர்கள், அது குறித்தான போராட்டம்னா நீங்கள் அந்த மேய்ச்சல் நிலம்னு ஒரு நிலம் யாரிடம் இருக்கிறது? மேய்ச்சல் நிலம் என்று தனியாக யார்கிட்டையும் இல்லை, எல்லா நிலங்களும் தனியாரிடம் தான் இருக்குது. இந்தியாவில் தனியார் இடத்துல தான் 100 விழுக்காடு நிலங்கள் இருக்குது. அரசிடம் இருக்கிறது சொற்ப நிலம் தான் இருக்குது. நீங்கள் மேய்ச்சல் நிலம் என்று நீங்கள் எதை வகைப்படுத்தி அதை விவசாயிகள் அல்லது விவசாயிகள் கால்நடை வளர்ப்பவர்கள் அல்லது அது ஏதாவது வகையில் பயன்படுத்துபவர்கள், பயிர் செய்பவர்களுக்கான சூழல் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. ஆகவே நாம் தமிழர்களுடைய அந்த மேய்ச்சல் நில போராட்டம் அல்லது கால்நடை வளர்ப்பவர்களுக்கான அந்த மற்ற போராட்டங்கள், கோரிக்கைகள், அதில் என்ன அளவில் அது ஒரு ஆய்வின் அடிப்படையில் மக்களுக்கு அது பயன்பெறும் என்றால் அதை பயன்படுத்துகிற மக்களினுடைய கோரிக்கை என்பது அரசாங்கம் அதில் நியாயம் இருந்தால் பரிசீலிக்கும்படி தான் கேட்குறோம். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் தனியரசுக்கும் தமிழ்நாடு கொள்கையினர் பேரவைக்கும் பெரிய அளவில் கொள்கை வேறுபாடு இல்லை. அவர் பெரியாரை விமர்சிக்கும் பொழுது தனியரசு பெரியாரை ஆதரிச்சு, ஆகவே நாங்கள் பெரியாரை இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இது போன்ற இந்த கல் இறக்கும் போராட்டம் மற்றும் இந்த ஆடு மாடு மேய்ச்சல் போராட்டம் ரொம்ப பின்னோக்கி அவர் போகிறதா பொதுவான ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்கள் அதை தான் அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். அது இன்றைய காலகட்டத்துக்கு இந்த போராட்டங்கள் பலன் அளிக்குமா? இல்லை, நான் அது இப்போ அது இப்போ நீங்கள் ஏற்கனவே மூலக்கேள்வியில் கேட்ட மாதிரி வாக்கு வங்கியாக அது நமக்கு ஆதரிக்குமா, அது ஆதரவு தருமா அல்லது பலன் தருமானா வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா அது ஏற்கனவே பல இயக்கங்கள் பல போராட்டங்களை எதிர்த்தும் பல இயக்கங்கள் ஆதரித்தும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டுலேயுமே பெரிய வெற்றி யாருக்கும் கிடைக்கல. இன்னும் சொல்ல போனால் அதை ஆதரிக்கிற மதுவை ஆதரித்தவர்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் எதிர்த்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காத போகும் காரணம் மதுவை உட்கொள்ளுபவர்கள், அருந்துபவர்களினுடைய எண்ணிக்கை எல்லா வகையிலையும் கூடிக்கொண்டே வருகிறது. நீங்கள் உங்களுக்கு தெரியும், தலைநகரத்தில் இருக்கிறீங்க, நான் இன்னும் தலைநகரம் பார்க்குறேன், கீழே பார்க்குறேன். பட்டி தொட்டியெல்லாம் தடை செய்யப்பட்ட ஹான்ஸு இந்த மாதிரி என்னமோ வகையான போதை வஸ்துக்கள் எல்லாம் இளைஞர்கள் எனக்கு தெரியும் 99 விழுக்காடு மக்கள் அதை பயன்படுத்தி பழகிட்டாங்க. பெரிய அளவில் அது கள்ளச்சந்தையில் மிகப்பெரிய அளவில் அது வணிகம் நடக்குது. அதில் பல பேர் அதிகாரிகள் அல்லது கையூட்டு பெற்றுக்கொண்டு தாராளமாக நடக்குது. அதில் கல்லும் இப்பொழுது இப்போ அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தளபதியுடைய அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கல்லை தடை செய்யப்பட்டிருக்க ஒரு தடை இருக்கு சட்டபூர்வமாக. ஆனால் எங்கேயும் அதை இறக்குவதற்கோ விநியோகம் செய்வதற்கோ பருகுவதற்கோ எங்கேயும் தடை இல்லை, யாரும் கைது செய்யப்படுவதில்லை, எந்த பெரிய நடவடிக்கை இல்லை. ஆனால் அதில் இருக்கிற சக்கல் என்னன்னாயா, இப்போ நீங்கள் அது பனை மரத்தையும் ஒவ்வொரு அது இறக்குபவர்களையும் அதை விநியோகிப்பவர்களையும் அருந்துபவர்களையும் கண்காணிக்க முடியாதுங்கிறத மட்டும்தான் காரணம் காட்டி அரசு அதை தடுத்து வைத்திருக்கிறது. இல்லைன்னா நீங்கள் அரசாங்கமே அதற்கு மீண்டும் கல்லுக்கடையை திறந்து கல்லை இப்போ ஒழுங்குபடுத்தி கேரளாவை போல செய்யலாம்.
அந்த முயற்சியில நம்ம வந்து அரசு வந்து ஈடுபடலாம். திமுக ஓகே அரசு சார். ஒரு முடிவெடுத்தாலும் ஓகே அதை நம்ம ஏற்கிறோம், ஆதரிக்கிறோம்.